அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது நிறைய பேர் கேட்குறீங்க, சார் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் உடைய கிரகம் அந்த 2 வீட்டுக்குமே மறைஞ்சிருந்தா எப்படி சார் பலன் எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க. இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதியாக சொல்லலாம். நீங்கள் 3 விதியாக சொல்லலாம். அதாவது ஜோதிடத்தில் நம்ம ஒரு பலன் வந்துட்டாலே அடுக்குக்குள்ளே அடுக்கு அப்படின்னு பலன்கள் போய்க்கிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் உடைய கிரகம் அந்த 2 வீட்டுக்குமே மறைஞ்சிருக்கு அப்படின்னா, முதல்ல அந்த கிரகம் அந்த 2 வீட்டு ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம்னு பாருங்கள். அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு பலன். அதாவது மேச லக்கணம்னு மேச ராசி எடுத்துக்கிடும். லக்கணம் 2வது. நம்ம இப்போ மேச ராசிக்கு செவ்வாய் எடுத்துக்கோங்க. செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறாரு அப்படின்னா, மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய விருச்சிக ராசிக்கு, செவ்வாயினுடைய வீடு மேசமும் விருச்சிகம் தானே. அப்போ விருச்சிகத்துக்கு அவர் 8ல் மறைஞ்சிட்டார், மேசத்துக்கு 3ல் மறைஞ்சிருக்காரு. 3ஆம் இடம் கால் மறைவு அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ கால் மறைவு தானே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் எடுக்காம விட்டாலும் பலன் தவறும். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் தான். அதை நீங்கள் நுட்பமாக கவனிச்சுக்கிடணும். லக்கணத்துக்கு தானே 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம், ராசி கிடையாதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ராசி கிடையாது, லக்கணத்துக்கு தான். சரிங்களா? அப்போ மேச லக்கணமாக ஒரு ஜாதகக்காரர் இருக்கிறார் அப்படின்னா, அல்லது மேச லக்கண ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அல்லது உங்களுடைய ஜாதகமே மேச லக்கணமாக இருக்குது அப்படின்னா, மேச லக்கண ஜாதகக்காரங்களுக்கு செவ்வாய் மிதுனத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய 2 வீட்டுக்குமே அவர் மறைஞ்சிருப்பார். அப்போ இந்த 2 வீட்டுக்கும் மறையும் பொழுது அங்கே என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தசாபுத்தி ரீதியாக நான் இப்போ உங்களுக்கு பலன் சொல்லலாம், பொதுவான பலனை ஒன்று சொல்லுதேன், கவனிச்சுக்கோங்க. இதிலேருந்து தான் நீங்கள் தசாபுத்தி பலனை எடுக்க முடியும். இப்போ மேச லக்கணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ மிதுனத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது விருச்சிகத்துக்கு 8ஆம் வீட்டிலும், அதாவது விருச்சிகத்துக்கும் மறைஞ்சாச்சு, மேசத்துக்கும் மறைஞ்சாச்சு. அப்போ ஒரு கிரகம் வலிமையாக இருந்தால் தான் அதனுடைய ஆதிபத்திய பலன்கள் நல்லா அந்த ஜாதகருக்கு சிறப்பாக கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆதிபத்திய பலன்கள் சிறப்பாக கிடைக்கணும்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். லக்கணம் அப்படிங்கிறது 1, 8னாலே ஆயுள் பலன் தான். லக்கணம் அப்படிங்கிறது உடல், உயிர், தேகம், தோற்றம், அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பேர், புகழ், செல்வாக்கு, கீர்த்தி, அதாவது மரியாதையோ அவமரியாதையோ, ஒரு ஜாதகருக்கு நல்லதோ கெட்டதோ எந்த விதமான சம்பவங்கள் நடக்கணும் அப்படின்னாலும் சரி, அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இதில் சாதிக்கணும், ஒரு வேலையை திறம்பட செய்யணும் அப்படின்னாலும் சரி, லக்னாதிபதி அதுக்கு துணை புரியணும். எல்லாத்துக்குமே மூல ஆதாரம் அப்படிங்கிறது லக்னாதிபதி. அப்போது மேச லக்கணமாக இருந்து செவ்வாய் மிதுனத்தில் இருக்கும் பொழுது அங்கே லக்கண ரீதியான பலன்கள் பலவீனமாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி 8ஆம் வீடாக வரும். அப்போ 8ஆம் வீட்டு ஆதிபத்திய பலனும் அங்கே சிறப்பு இருக்காது. அப்போ ஷார்ட்டாக சொல்லப்போனால் 1, 8ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன்கள் அங்கே அந்த ஜாதகருக்கு சிறப்பில்லை. சிறப்பில்லைன்னா என்ன? ஒரு நோய் நொடி உள்ள ஆளாக இருக்கலாம், தீர்க்காயுள் இல்லாத ஒரு நபராக இருக்கலாம். இது பொது பலன். சரி, இதுக்கு அடுத்து இன்னொரு விதியை சொல்லுதேன். அப்போ மிதுனத்தில் மேச லக்கணத்தில் பிறந்து மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த எல்லாருமே அற்பாயுள் ஜாதகர் தானா அப்படின்னு நீங்கள் தவறான கண்ணோட்டத்துக்கு வந்துடாதீங்க. இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம், அதாவது ஒரு கிரகத்தினுடைய வலிமையை பங்கிடுவது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோவில் நான் இதை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பேன். அதை தான் மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். அதாவது 2 வீட்டுக்குமே அந்த கிரகம், தன்னுடைய 2 வீட்டுக்குமே ஒரு கிரகம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வேறு ஏதாவது ஒரு வலிமை கிடைச்சிருக்கான்னு பாருங்கள். வலிமை இருக்கும் பொழுது அந்த 2 வீட்டு ஆதிபத்திய பலன்கள் என்ன சொல்லுது, வலிமை இழந்து போவதில்லை. கிரகம் வலிமையாக இருந்தால் அதனுடைய வீடு ஆதிபத்திய வீட்டு பலன்களும் கிடைக்கும். கிரகம் வலிமை இழந்தால் அந்த ஆதிபத்திய பலன்களும் அந்த ஜாதகருக்கு இல்லாமல் போகும். அந்த கிரக காரக பலன்களும் அந்த ஜாதகருக்கு இல்லாமல் போகும். அதாவது இல்லாமல் போகும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இன்னொன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா, இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாயை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், மேச லக்கணம். சரி, நீங்கள் விருச்சிக லக்கணம்னு கூட எடுத்துக்கோங்க. விருச்சிக லக்கணம் எடுத்தாலும் லக்னாதிபதி அங்கே 8ல் மறைஞ்சிருக்காருன்னு தானே வரும்.
விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய லக்கணத்திற்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி லக்னாதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார். 6ஆம் வீட்டுக்கும் அவர் 3ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டார். 2 வீட்டுக்கும் மறைஞ்சிட்டார். அங்கேயும் நெகட்டிவான பாயிண்ட்டு தான். அப்போ மிதுனத்தில் போகக்கூடிய செவ்வாயினால் சாதகருக்கு எந்த விதமான பயனும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னு நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் பயன் இல்லைன்னு எடுத்துடாதீங்க. சரிங்களா? நம்ம வீடியோ போடும்போது தான் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். சரிங்களா? எதோட விட்டுருந்தேன்? அப்போது விருச்சிக லக்கணத்துக்கு வந்து மிதுனத்தில் போய் செவ்வாய் இருந்தார் அப்படின்னா அவரும் 2 வீட்டுக்கும் மறைஞ்சிருக்காரு. அப்போது அந்த ஆதிபத்திய பலன்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் வந்து நல்லா இருக்கணும். இதுதாங்க பேசிக்கு. அப்போ அந்த கிரகம் சரியில்லை, ஒரு கிரகம் பலவீனமாக இருக்குதுன்னு வைங்க, அதனுடைய ஆதிபத்திய பலன்களும் அந்த சாதகருக்கு சிறப்பாக கிடைக்க மாட்டேங்குது. அந்த கிரக காரக பலன்களும் சிறப்பாக கிடைக்க மாட்டேங்குது. செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டோம்னா சகோதரர் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இன்னும் சொல்லப்போனால் மண்மனை, அதாவது பூமிக்காரகனே செவ்வாய் தானுங்க. நிலச்சொத்து, அதாவது வந்து சொல்கிறாங்கல்ல, நிலச்சொத்து, ஒரு இடம் எடுக்கலாம்னு நினைக்கிறோம், ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம். எல்லா மனிதர்களுக்குமே இந்த சராசரி ஆசைகள் உண்டுலாம். அதாவது வந்து ஒரு மண்மனை இருக்கிறது, ஒரு இடம் இருக்கிறது, ஒரு இடம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு நிலம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படக்கூடிய ஆசை இல்லாத மனிதர்கள் யார்? அதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் தானே. இப்படி நம்ம ஒரு விதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பேசிட்டே போகலாம். சரி, 2 வீட்டுக்கு ஆதிபத்தியமுடைய கிரகம் 2 வீட்டுக்குமே வரைஞ்சிருந்தால் என்ன பலன்? அந்த பேட்டுக்குள்ளே வந்துடுவோம். அப்போ இதுதான் அந்த 2 வீட்டு பலனும் சிறப்பிப்பது இல்லை. சரி, சப்போஸ் அந்த கிரகம் வந்து வேறு ஏதாவது ஒரு வலிமையோடு இருக்குன்னு வைங்களேன். இப்போ அந்த செவ்வாய்க்கு வளர்பிறை சந்திரனுடைய பார்வையோ அல்லது வளர்பிறை சந்திரனுடைய சேர்க்கையோ அல்லது வீடு கொடுத்த புதன் பரிவர்த்தனையுடைய அமைப்பில் இருக்குன்னு வைங்க. ஆனால் வந்து செவ்வாயும் புதனும் வந்து பரிவர்த்தனையில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய யோக பலன் சொல்லிட முடியாது. விருச்சிகத்துக்கும் சரி மேசத்துக்கும் சரி இது வந்து யோகம் கிடையாது. நல்ல விதமான பரிவர்த்தனையும் கிடையாது. அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து செவ்வாய் கிரகத்துக்கிட்ட வலிமையை கொடுக்கும், அந்த புதனுக்கு வலிமை கிடைக்குமே தவிர, செவ்வாய் விருச்சிக லக்கணமாக இருந்து 8ல் இருந்தாலும் சரி, புதன் லக்கணத்தில் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கு வலிமை இருக்குதுன்னு அர்த்தம். பரிவர்த்தனையின் மூலமாக அந்த கிரகத்துக்கு வலிமை இருக்குதுன்னு தான் அர்த்தம். உடனே எனக்கு செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்களா, எனக்கு பரிவர்த்தனை யோகம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேலை செய்யலையேன்னு நினச்சிடாதீங்க. யோகம் தசாபுத்தி அமைப்பு அதெல்லாம் வேறு சப்ஜெக்டு. இதோட போட்டு 2ஐயும் வச்சு குழப்பிக்கிடாதீங்க. சரிங்களா? புதன் வந்து செவ்வாயோட பரிவர்த்தனை ஆகிறது வந்து மேச விருச்சிக லக்கணத்துக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய விசேஷமான நல்ல பலனை தராது. சரி, ஒரு விதின்னு நம்ம எடுத்து சொல்லப்போனால் அப்படி தான் உள்ள விதிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஜோதிடமே. இப்போது அதே மாதிரி இப்போ நான் ஒரு லக்கணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு கடக லக்கணம் வச்சுக்கிடுவோம். கடக லக்கணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சிம்மத்தில் புதன் கடக லக்கணம்னு வேண்டாம், பொதுவாக சிம்மத்தில் புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சிம்மத்தில் புதன் இருந்தார் அப்படின்னா அந்த புதன் வந்து மிதுனத்துக்கு 3ஆம் வீட்டில் மறைஞ்சிருப்பார், கன்னிக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருப்பார். அப்போ கன்னிக்கு 12ஆம் தன்னுடைய கன்னிராசிக்கு 12ஆம் வீடும் மிதுனத்துக்கு 3ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கும் போது 2 வீட்டுக்குமே மறைஞ்சிருக்கும். ஆனால் 2 வீட்டு பலனையும் அந்த கிரகம் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் தரும். என்ன காரணத்தினாலும் கேட்டிங்கன்னா சிம்ம ராசியில் புதனுக்கு வந்து வலிமை உண்டு. இந்த ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீசம், சமம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே அது தெரியும். அப்போது 2 வீட்டுக்கு மறைஞ்ச கிரகம் வலிமையாக இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வலிமையாக இருக்கும் பொழுது அந்த வீட்டு பலனை அவர் செய்யத்தானே செய்வார். சரிங்களா? சரி, அப்படியே இன்னொரு மேட்ருக்கு வாங்க. அதாவது தசை இல்லைங்க. இப்போ ஒரு கிரகம் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று அந்த திசை வருதுன்னு வைங்களேன், அது எந்த வீட்டு பலனை செய்யும் அப்படிங்கிறதான நம்ம கணிப்போம். அப்போ நம்ம எப்படிலாம் நீங்கள் கணிப்பீங்க? அது மூலத்திரை நோட்டின் அதாவது ஒரு சில ஜோதிட புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க, அது வந்து முதல்ல வந்து மூலத்திரியனை வீட்டு பலன் தான் செய்யும் அப்படின்னு. இன்னும் அனுபவத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது அது எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அந்த வீட்டு பலன் தான் செய்யும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு புதன் இப்போ கன்னி லக்கணம் அல்லது கடக லக்கணம்னு வச்சுக்கோங்க, சிம்ம லக்கணம் ஏதாவது ஒரு லக்கணம் வச்சுக்கோங்களேன், கடக லக்கணம் வச்சுக்கிடுவோம். கடக லக்கணத்திற்கு வந்து புதன் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு, புதனுடைய திசையே நடக்கு. அப்போ அந்த புதன் வந்து எந்த வீட்டு பலனை செய்வார்? கடக லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டு பலனை செஞ்சிட்ருப்பார், செய்வார் கட்டாயம்.
அவருடைய திசையில். 12ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன்கள் என்ன? அந்த பலன்கள் தான் அங்கே நடந்துகிட்ருக்கும் புதன் திசையில். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால் சரி, சிம்மத்தில் இருக்கிறாரு, கடகலக்கணம் சிம்மத்தில் புதன் இருக்கிறாரு. அப்போ மிதுனத்துக்கு 3ல் மறைஞ்சு கன்னிக்கு 12ல் மறைஞ்சாச்சு. அப்போ எந்த வீட்டு பலனை அவர் செஞ்சிட்ருப்பார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மொத்தம் புதனுக்கு வந்து 17 வருடம். அவருடைய ஆளுமை காலங்கள் வந்து 17 வருடம். அந்த 17 வருடத்தில் வந்து முதல் பாதி இந்த வீட்டு பலனையும் பிற்பாதி அந்த வீட்டு பலனையும் செய்வார் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுவும் வந்து கிட்டத்தட்ட என்ன கேட்டிங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. கிரகம் வந்து இந்த வீட்டு பலனை செய்யணும், அந்த வீட்டு பலனை செய்யணும் அப்படிலாம் கிடையாது. எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அந்த வீட்டு பலனை 80% செய்யத்தான் செய்யும். தொடர்பு இல்லாத வீட்டு பலனை 20% செய்யத்தான் செய்யும், செய்யாமல் போகாது. அதனால் வந்து அவருடைய பாதி வருடத்தில் இந்த வீட்டு பலனையும் மீதம் இருக்கக்கூடிய பாதி வருடத்தில் அந்த வீட்டு பலனையும் செய்யும் அப்படின்னு தவறான கண்ணோட்டத்தில் கணிக்காதீங்க. அதுவும் வந்து பலன் மிஸ் ஆகுது. என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம்ல, ஆமாம், இந்த வீட்டு பலனை மட்டும்தான் செய்தா அப்படிங்கிறத கெஸ் பண்ணி சொல்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது. அப்போ கடக லக்கணத்துக்கு வந்து புதன் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது அவர் வந்து முதல்ல 3, 6, 8, 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8, 12 ரொம்ப மோசமானது. 8, 12 ரொம்ப மோசம், பொதுவானது. அதாவது சொல்கிறோம்ல, இது கால் மறைவு ஸ்தானம், இது அரை மறைவு ஸ்தானம், இது முக்கால் மறைவு ஸ்தானம், இது முழு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்வதை போல் அந்த கிரகம் வந்து ஒரு தன்னுடைய வீட்டுக்கு மறைஞ்சிருக்கு, அப்புறம் லக்கணத்துக்கு மறைஞ்சிருக்கு அப்படிலாம் நீங்கள் எடுக்கும் பொழுது 8ஆம் வீடும் 12ஆம் வீடும் தான் வந்து அதிகமான மறைவு ஸ்தானங்கள். இந்த அதுலேயும் விதியை பாருங்கள், பொது விதியில் பாருங்கள், லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 சுபகரங்கள் இருந்தாலும் மறைவுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகம், அந்த கிரகமானது 2 வீட்டுக்கும் மறைஞ்சிருந்தால் என்ன, இந்த இடத்துல வந்து லக்கண ரீதியாக நம்ம பார்க்கலாம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ அந்த கிரகத்தினுடைய திசையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி 2 வீட்டுக்கும் மறைஞ்சிருக்கும் பொழுது அந்த கிரகம் வந்து முழு மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு அப்படி வருதான்னு பாருங்கள். இப்போ கன்னிக்கு அவர் 12ல் மறைஞ்சிருக்காரு. அப்போ கன்னி வீட்டு பலனை வந்து அந்த புதன் திசையில் நடக்காதுன்னு எடுத்துக்கிடாதீங்க, 20% இருக்கும். மிதுனத்தினுடைய பவர் 80% இருக்கும். அதைத்தான் நான் மாறி மாறி விதிக்குள்ளே விதி நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் தெளிவாக என்னால் அம்புட்டையும் கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த விதிப்படி எடுத்து பாருங்கள், பலன் கரெக்டாக இருக்கும். 2 வீட்டுக்குமே அந்த கிரகம் மறைஞ்சிருக்கும் பொழுது இப்போ வந்து அடுத்து ஒரு கிரகம் பார்ப்போம். வேலன் எடுத்துக்கோங்க. கும்பத்தில் வேலன் இருக்கார் வைங்க. இந்த கும்பத்தில் வேலன் வரும்போது இதில் பாருங்கள், இன்னொரு விதி வருது பாருங்கள். இப்போ கும்பத்தில் வேலன் வளையத்தில் வந்து கும்பத்தில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு விதி. அது வேலை வளையம் அப்படிவாங்க, வேலை வட்டம், குறுவட்டம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அப்போ கும்பத்தில் குரு இருந்தாலே வந்து 2 வீட்டுக்கும் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் பலன் எடுத்தாலும், அவருக்கு இன்னொரு நல்ல பலன் வந்து வேலை வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதியில் தான் இருக்கிறார். ஆனால் அந்த வேலை வட்டம் எல்லா லக்கணத்துக்குமே நல்ல பலனை செய்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் இல்லை. இந்த வேலை வளையம், குறு வளையம், குறுவட்டம், வேலை வளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதியானது வந்து எங்கே பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு 4 ராசி சொல்லியிருக்காங்க. 4மே வந்து அந்த ஸ்திர ராசியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. கும்பம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் அப்படின்னு வந்து இந்த 4 ராசி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வளர்பிறையில் பிறந்து பௌர்ணமி, வளர்பிறை இந்த மாதிரி இதில் பிறக்கிறவங்களுக்கு தான் வந்து அது வேலை வட்டம் வேலை செய்யுது. மற்றவங்களுக்கு வந்து அந்த வேலை வட்டம் வந்து பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் லக்கண அவயோக கிரகமாக வந்து 10ஆம் வீட்டில், இப்போ ரிஷப லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டில் போய் குரு இருக்கார் அப்படின்னா அது இயற்கையாகவே நல்ல பலனை செய்யுது. ஆமாம், ஏன்னா அதாங்க இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிட விதிகளில் வந்து சூட்சுமம் கூட இதுக்குள்ளே நிறையா சூட்சுமம் அடங்கியிருக்குங்க. மீனத்துக்கு கும்பராசியில் வேலன் இருக்கார் அப்படின்னா மீனத்துக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருப்பார், தனுசுக்கு 3ஆம் வீட்டில் மறைஞ்சிருப்பார். அப்போ அவருடைய திசை வரும்போது எந்த வீட்டு பலனும் செய்யும் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தனுசு ராசியினுடைய தனுசு வீட்டு பலன் தான் அவர் முதன்மையாக செஞ்சிட்ருப்பார் அப்படின்னு தெரியும். மீன வீட்டு பலனை செய்யாதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு 20% செய்யும். ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு ஒரு வேளை இந்த வேலன் வந்து கும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த வீட்டு அதிபதி சனி தனுசுலையோ அல்லது மீனத்துலேயோ இருக்காருன்னு வைங்க, பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க 2 வரும். அப்போ என்ன நடக்கும், வேலனுடைய திசையில் அந்த மீன வீட்டு பலன்கள் தான் நடக்கும்.
சனியோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கும் பொழுது சனி எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு பாருங்கள். எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரு? ஒருவேளை மீன ராசியில் சனி இருந்து கும்பத்தில் வேலன் இருந்தால் தனுசுட்டு பலன்கள் அந்த வேலன்கிட்ட இருக்காது, மீன வீட்டு பலன்கள் தான் அந்த வேலன்கிட்ட இருக்கும். அதே மாதிரி சிம்மத்தில் புதன் இருக்கும்போது சிம்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் கண்ணியில் இருந்தால் கன்னி வீட்டு பலன்கள் தான் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கும். எந்த வீட்டோடு கிரகங்கள் தொடர்பு வருது அதை தாங்க நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். 2 வீட்டுக்கு மறைஞ்சிருக்குதா நம்ம 12-8 தானே இவர் சொன்னார். அப்புறம் ஏன் 12ஆம் வீட்டு பலன் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கும். அதையும் நீங்கள் நுட்பமாக பார்த்துக்கணும். சரி, அதனுடைய திசையில் எப்படி திசையில் தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். அப்போது பொதுவாக 2 வீட்டுக்கும் மறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கிரகத்துக்குடைய வலிமை என்னென்னு பார்த்துக்கோங்க. 12 வீட்டு ஆதிபத்திய காரக பாவகாரக பலன்கள் மனிதனுக்கு தேவை. 2ஆம் இடம்னா தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். 3ஆம் இடம் இளைய சகோதரஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம், கீர்த்தி மூர்த்தி புகழ். 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம், தாய் வழி உறவினர்கள், வீடு, சொத்து சுகம், இதெல்லாம் தன் சுகம், இப்படிலாம் இருக்குது. இப்படி நீங்கள் லக்கணத்துலேருந்து 12 வீடு வரைக்கும் ஆதிபத்திய பலன்களை பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு தேவையில்லாத இது அப்படின்னு எதுவுமே இருக்காது. 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா 12ஆம் வீடு தான் தூக்கம். ஆமாம், 8ஆம் இடம் ஆயுள், 6ஆம் இடம் நல்ல ஒரு உத்தியோகம், அதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா 6ஆம் இடம் வேலை செய்யணும். இப்படி கெட்டதில் கூட நல்லது இருக்குது அப்படிங்கிறது தான் ஜாதகத்தினுடைய அமைப்பு. அதனால் 12 வீட்டு ஆதிபத்தியங்களுமே மனிதனுக்கு தேவை. இன்னொரு விஷயம் இதில் தெரிஞ்சுக்கோங்க. 2 வீட்டுக்கு ஆதிபத்தியமுடைய கிரகம் 2 வீட்டுக்குமே மறைஞ்சு உச்சத்தில் இருக்குன்னு வைங்க. அதனால் நல்ல பலனும் உண்டு, கெட்ட பலனும் உண்டு. இதுலேயும் ஒரு 2 விதி சொல்லுது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்குன்னு வைங்களேன், அந்த கிரகமே லக்கணத்துக்கு மோசமான கிரகமாக இருக்குன்னு வைங்க. அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்களில் அந்த சாதகருக்கு பிரச்சனைகள் கடுமையாக தான் இருக்கும். அது கிரகம் உச்சமாக இருக்குது அப்படின்றதுனால பிரச்சனைகள் இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்கணம் செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னா செவ்வாய் உச்சத்தில் இருக்கார், எனக்கு பூமிக்காரங்க நல்லா இருக்கார், இடம் நல்லாயிருக்கும், சகோதர உறவினர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது இருக்கும். அதனால் நெகட்டிவான பலன்கள் அதிகமாகவும் இருக்கும். அங்காளி பங்காளி பிரச்சனை வலுவாக இருக்கும். செவ்வாய் 8ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பார். இன்னும் சொல்லப்போனால் மிதுன லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதி. குடும்பம் அமைகிறது பெரும் போராட்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு குடும்பம் அமைகிறதே பெரும் போராட்டமாக இருக்கும். ஏன்னா உச்ச செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் வீட்டை பார்ப்பார். அவரும் லக்கணத்துக்கு ஆகாத அவயோக கிரகம். இப்படிலாம் ஜோதிடர் ஜாதகத்தை வளைச்சி பார்க்கும்போது தாங்க முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பொதுவாக 2 வீட்டுக்கு ஆதிபத்தியமுடைய கிரகம் அந்த 2 வீட்டுக்குமே மறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு இந்த வீடியோவில் நான் பதில் கொடுத்துருக்குறேன். இது போதும்னு நினைக்கிறேன். இதிலேயே உங்களுக்கு பலன்லாம் கிடச்சிருக்கும், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இருந்தும் இது கூடுதல் ஒரு கணிப்புக்கு உதவும். நன்றி. அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.